விஜயோட தெரி மற்றும் விரைவில் வெளியாக இருக்கும் ரஜினியோட கபாலி படங்களோட சேட்டலைட் உரிமையை பிரபல ஜெயா டிவி நிறுவனம் கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யாவோட 24 மற்றும் விக்ரமோட இருமுகன் ஆகிய படங்களோட சேட்டலைட் உரிமையை ஜெயா டிவி தான் கைப்பற்றியுள்ளதாக சேனல் வட்டார தகவல் தெரிவிக்குது. தெரி, கபாலி ஆகிய 2 படங்களையும் வி கிரியேஷன்ஸ் சார்பாக கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளாவே ஜெயா டிவியில அதிக அளவுல புத்தம் புதிய திரைப்படங்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது. அதுவும் பிரபல நடிகர்கள் நடிச்ச படங்களோட உரிமையை போட்டி போட்டுக்கிட்டு ஒளிபரப்பது ஜெயா டிவி. விஜய் நடிச்ச கத்தி, அஜித் நடிச்ச ஆரம்பம், விக்ரம் நடிச்ச ஐ, ராஜமௌலியோட பாகுபலி, ரஜினியோட கோச்சடையான், லிங்கா ஆகிய படங்களை ஜெயா டிவியை கைப்பற்றினது குறிப்பிடத்தக்கது. லிங்கா படத்தை வாங்க சன் டிவி பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டது. 28 கோடி ரூபாய் வரைக்கும் விலை பேசினாங்க. இந்த நிலையில ரூபாய் 32 கோடி கொடுத்து லிங்காவோட தொலைக்காட்சி உரிமையை வாங்கினாங்க ஜெயா டிவி. தானு தயாரிச்ச தெரி, கபாலி ஆகிய 2 படங்களையும் ஜெயா டிவி கைப்பற்றி இருக்கு. அதே போல சூர்யாவோட 24, விக்ரம் நடிச்ச இருமுகன் ஆகிய படங்களையும் கைப்பற்றியிருக்கு. எல்லாம் டிஆர்பி ரேட்டிங்காக தான். இனி விசேஷ விடுமுறை நாட்கள்ல உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்னு ஜெயா ஹெச்டி டிவியில கபாலி படத்தை பார்க்கலாம். What you gonna do with all that junk inside your trunk? அந்த ரூம் பதறது பல மாதம் வந்து யாருமே வாடகை கொடுக்காம உள்தாப்பால் போட்டு உட்காந்துற மாதிரி இருக்குது அந்த ரூம். என் பேர் தான் சார் டேனியல். இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தீங்க என்னதே அப்படின்னு நடிக்கிறது கூப்பிட்டுருந்தீங்க. சரி அப்படின்னு வெளியே போயிட்டார். டிஎஸ்பி சார் ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்பார். ஸோ ஒரு 3-4 நாள் அவருக்கு ஃபோனை போட்டு காலி பண்ணிட்டேன். பட் ஸோ கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, இதெல்லாம் எங்கே இந்த படத்தை தாங்க போகுது அப்படின்ட்டு அவர் மனசில் ஒரு மைண்ட் வாய்ஸ். என் வாய்ஸில் இதை பார்க்கறது டேரக்டர் மாதிரி இல்லையே, ஏதோ தண்ணிக்கான் போட வந்த ஆள் மாதிரி இருக்கிறாரு. டேனியல் மரியாதை கூப்பிட்டா வாடா பித்தளை வாயா அப்படின்னு. பித்தளை வாயினா நேம் புதுசாக இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் நான். இந்த தில்லானாலேருந்து எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உணர்ச்சியாக பேசுவார். சினிமா அது பாருங்க, நீ லட்ச விஷயம் ஓ பெரிய கை போடுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்டுக்கிட்டலாம் போட்டு காலேஜ் கான்வெகேஷன் வந்த மாதிரி இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வர வேண்டிய நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இன்னைக்கே கொடி குத்து வந்துருக்காருங்க. வாங்க கொடி காட்டுங்க கொஞ்சம் வாங்க. நான் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டேன். இதெல்லாம் ஒரு படம் இல்லை இல்லைங்க, நடிக்கிறதுக்கு